விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், டீசல், பெட்ரோல் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. குறிப்பாக காய்கறிகளை மற்றும் உணவுப் பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு சரக்கு கட்டணம் என்பது உயர்த்தப்படுகிறது. காரணம் டீசல் விலை. சர்வதேச சந்தையில குரூடாயில் விலை என்பது 18% குறைந்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சர்வதேச சந்தையில் குரூடாயில் கச்சா எண்ணெய் குறைந்தால் கூட இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறது மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை.